செம்மையா இருக்குங்கண்ணா. தளபதி வெறியாட்டம் வேற லெவல்ல இருந்துச்சு. எல்லாரும் அழுதுகிட்டே போறாங்க. அது ஒரு ஃபீல் தாங்கண்ணா. கடைசி படம் நாங்க என்ன பண்றது, ரிட்டர்ன் அப்படிலாம் கிடையாது. சீன் பார்க்கும்போது அழுதுல தான் இருந்தோம். கடைசி சீன் ஒரு சீனுக்கு. பட் ஆனா செம்ம. ஆமாங்க, ஆனா செம்மையா இருந்துச்சு படம். வேற லெவல். தளபதி வெறியாட்டம் செம்ம. எல்லா சீனுமே பிடிச்சிருந்துச்சு. அப்படி சொல்ல முடியாதுல்ல. பர்టిక్యులரா ஒரு சீன் நல்லா இருக்குன்னா இந்த சீன். பட் அரசியல் இதை பத்தி சொன்னாங்களா, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது பெண்களுக்காக பேசுறாங்க. அது நம்ம குழந்தைகள் அது நல்லா இருந்துச்சு. இல்ல இல்ல இப்பதான் பார்க்குறோம். இல்ல நான் பார்த்தேன் 5 times. நாங்க இப்பதான் 6 time. ஆமா, நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம். செகண்ட் டைம் இப்பதான் பார்க்குறேங்க. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பார்க்குறோம். நான் அந்த செகண்ட் டைம் பார்த்ததெல்லாம் போடுறதா? பரவாயில்ல, போட்டுருங்க. எடிட் பண்ணிடுங்க. ஓகே ஓகே. இது யாரோட, வேற யாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு? இல்ல ஆக்ட் செம்ம. இல்லைண்ணா அது நல்லா இருந்தது. பட் ஃபைட்டு செம்ம. தளபதி படம் நடிச்சா என்ன பண்ணுங்க? நடிக்கலாம் கண்டிப்பா. அதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நாங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ டெய்லியும் டிவியில் பார்க்குறீங்களா? ஏன் கடைசி படம் ஃபீல் பண்ணுறீங்க எல்லாரும்? இருந்தாலும் தளபதியோட படத்தை வந்து எப்பவுமே வந்துட்டு அவன் மிஸ் பண்ணக்கூடாது. அது இப்போ வந்துச்சுன்னா தீபாவளி ஆட்டம் இருக்கும்ல, படம் வந்துச்சிங்களா, அது பார்க்க முடியாது. நோம்பி மாதிரி தானே இப்போ அந்த மாதிரி பார்க்க முடியாது இல்லைங்களா. மீண்டும் தளபதி படம் வரணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு. புது படமா வரணுமா? புது படமா வரணும். பழைய படமா இருந்தாலும் பரவாயில்ல, புதுசா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் தளபதி படம் கண்டிப்பா பார்த்தே ஆகணும். எங்களுக்கு பிடிக்கும். படம் சூப்பரா இருக்குண்ணா. லாஸ்ட் மூவி நல்லா இருக்கு. வரீங்க எல்லாரும் அழுதுட்டே போறாங்க. ஏன்னா லாஸ்ட் மூவி நான் விஜய் இது. ஏன்னா லாஸ்ட் மூவி இதுக்கு மேல நம்மளால பார்க்க முடியாதுல்ல. ஃபர்ஸ்ட் ஷோ நாங்க ஸ்மைலோட இருக்குன்னா ஒரு திருப்தி. அதனால படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குண்ணா, பார்க்கலாம். படத்துல எல்லாமே பிடிச்சதுண்ணா. அது தனிப்படியா சொல்ல முடியாது, எல்லாமே அது சூப்பரா இருக்கு. எல்லாருமே கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பார்க்கணும். தேங்க்யூ. எங்க அண்ணன் மாசு காமிச்சிருக்காரு இந்த படத்துல. கடைசி படங்கிறது எங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்கு. அழுவாச்சு ஒன்று தான் வரல. ஆனால் அவர் இன்னும் மேலே அரசியல்ல களை இறங்கி எல்லாம் செய்வாருங்கிற நம்பிக்கை கண்ணு முன்னாடியே இருப்பார். டெய்லியுமே நாங்கள் டிவியில் பார்ப்போம். படம் தான் இது கடைசி ஃபீலிங்காக இருந்தாலும் டெய்லி எங்கள் அண்ணன் டிவியில் பார்ப்பாங்கிற மாசாக காமிச்சிட்டாரு எங்கள் அண்ணன். படம் அருமையான படம், மக்களுக்கு ஏற்ற படம் எடுத்திருக்காரு. கதையில் அவர் அரசியல் களத்தையாக கொண்டு வந்திருக்காரு. அப்படியே கண்ணு முன்னாடி இதுதான் செய்வாருங்கிறது கண்டிப்பாக எங்கள் அண்ணன் எங்களுக்கு வந்து உத்தரவாதம் கொடுத்துட்டு போயிருக்காரு. குழந்தைக்கெல்லாம் நல்ல அந்த இதெல்லாம் சொல்கிறாரு. பெண்களுடைய இது பாதுகாப்பு என்ன வேணுங்கிறது அவர் கண்டிப்பாக அந்த இதெல்லாம் மாசாக காமிச்சிருக்காரு. அதை வச்சு இனிமேல் பெண்கள் விழிப்புணர்வாக இருக்கணும். அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அதான் சொன்னார், அரசியலுக்கு வந்து அதான் சொல்கிறார். பெண்கள் பாதுகாப்பு முக்கியம்னு சொல்லியிருக்காரு. அதனால் அவர் அரசியலை ஒரு பெரிய மைல்கல்லை பிடிக்கிற அளவுக்கு அவர் தான் நிரந்தர சிஎம் எங்களுக்கு. எங்கள் அண்ணன் எங்கள் தளபதி. அதே தான் அவங்க சொன்னது தான். மாஸ் படம் லாஸ்ட் படமாக இருந்தாலும் டபுள் மாஸ். என்ன சீன் பிடிச்சது? அந்த பொண்ணோட சீன் நல்லா இருந்துச்சு. பெண்களுக்கு பாதுகாப்பு பற்றி சொல்லியிருந்தாரு, எங்கெங்கே டச் பண்ணுறது, அது ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கு. அதுவே போதும். அண்ணா சொல்லி டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாரு. விழிப்புணர்வு பெண்களுக்கு உண்டானதை சொல்லி கொடுத்துருக்கிறாரு. பெண்கள் பாதுகாப்பு பற்றி சொல்லியிருக்கிறாரு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம். சொல்கிறத ஸ்க்ரீன்லேயும் சொல்லியிருக்காரு. அதனால மாசான படம். தேங்க்ஸ். வேற லெவல் மாஸ் மூவி. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குண்ணா. வேற லெவல்னா மாஸ் மூவி. தளபதி என்னைக்குமே தளபதி தான். ஃபைட் சீனா ஒரு சீன் சொல்ல முடியாது, எல்லா சீனும் பக்கா மாஸ். அது வேற லெவல். என்னைக்குமே ஜனநாயகம் அழியாது. அதை தளபதி எப்பவுமே காப்பாற்றுவார். அதை கொண்டுட்டு வருவார் இனிமேலும். மக்கள் புரியல, அழுதுட்டே போறாங்களா? மக்களுக்காக இவ்வளோ பண்றாரு. அதனால மக்கள் இதுக்கு மேல படம் எடுக்க மாட்டாருல்ல, அதனால ஒரு ஃபீலிங். எல்லாருக்கும் லாஸ்ட் மூவின்றதுனால ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. டிவில பார்த்தா வேற, இது தளபதி படமா இதுக்கு மேல ஆமா. அதனால எல்லாம் கண் கலங்குறாங்க. ஒரு சீன் சொல்ல முடியாது, எல்லா சீனும் வேற லெவல்.
இன்னொரு படம் பண்ணுறாருன்னா என்ன பண்ணுவீங்க? செம்மையாக இருக்கும், எதிர்பார்க்குறோம் நடந்தாலும் அவருக்காண்டி சப்போர்ட் பண்ணுவோம் நாங்கள். அவங்களுக்காக நாங்கள் நிற்போம், எப்பவுமே நிற்போம். ப்ரோ படம் சூப்பர் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பக்கா ஃபேன்ஸுக்காக எடுத்திருக்காங்க, செம்ம தியரிட்டிக்கல் மெட்டீரியல். செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ்னால ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன் எல்லாரும் அழுதுகிட்டே போகிறாங்க? லாஸ்ட் எண்டிங்கில் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டாங்க ஜி. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மியூசிக்கு அந்த ஒரு புது சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு மாதிரி அழுவு வந்துடுச்சு. ஏன்னா இது மேலே இதுக்கு மாதிரி நடிக்க போகிறது இல்லை தலைவர். அது மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நல்லா இருந்துச்சு எண்டிங்கு. டக்குன்னு சீன் வந்தோடனே எல்லாரும் ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டாங்க. டோட்டல் தேட்டர் சைலண்ட் ஆகிடுச்சு. அந்த பழைய படம் துல்லாத மனம் துள்ளும் குஷி படம் அது எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த பழைய விஜய் சிரிக்கிறது ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அப்படியே சைலண்ட் ஆகிடுச்சு. கத்திட்டே இருந்தால் திடீர்னு சைலண்ட் ஆகிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் படம். கண்டிப்பாக பொங்கலுக்கு வந்துருந்துச்சுன்னா கலெக்ஷன் இருக்கும். பொங்கலுக்கு வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக 700 to 800 crores அடிச்சிருக்கோம். எனக்கு எல்லா சீனுமே பிடிச்சிச்சு தலை. உண்மையுமே சொல்ல போனால் டைட்டில் காலில் வேறு மாதிரி சிஎம் போட்டு தாக்கிட்டார். இப்படி அந்த சீன் தான் என்னால் மறக்கவே முடியல. என் ஃபஸ்ட்டு FDF என்னால் லைஃப்பில் இதுக்கு மேலே லாஸ்ட்டு என்னோட லாஸ்ட்டும் சரி ஃபஸ்ட்டும் சரி தளபதி இது சாவர வரைக்கும் இந்த FDF நான் மறக்க மாட்டேன். ரொம்ப ஹாப்பியோட போகிறேன். ஆனால் கடைசியாக டிவியில் டெய்லியும் பார்க்குறீங்களே? டிவியில் பார்க்குறதோட இந்த மாதிரி ஆட்டம் கொண்டாட்டம் இதெல்லாம் கொண்டாட்டம் தலைவா. சொல்ல போனால் அதெல்லாம் கொண்டாட முடியாமல் போதில்லை இதுக்கு மேலே. இனிமேல் எந்த ஃபேன் பேஸ்க்கு இப்படிலாம் வராது எனக்கு தெரிய போனால். உண்மையாலுமே சக்கத் பிளாஸ்ட் பண்ணிட்டாரு. ஏன் அழுவுறீங்க? இல்லை ஒரு மாதிரி இருக்குது, எமோஷ்னலாக இருக்குது. இனிமேல் இந்த மாதிரி வந்து கத்த முடியாது, பேச முடியாது, உங்கள்கிட்ட பேட்டி கொடுக்க முடியாது. எந்த ஒரு ஸ்டாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஃபேண்டம் கிடையவே கிடையாது. ரொம்ப வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. இது மேலே வரவே மாட்டார். மேலே என்ன நீங்கள் சொன்ன மாதிரி டிவியில் தான் பார்த்துக்கணும். இருந்து வரதோ என்ன ப்ரோ? உள்ளூர்லேருந்து வரதோ என்னமோ ஒரு மாதிரியாக இருக்குது, பேசவே முடியல. ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது. பட்டு சிஎம்மாக இருக்கார், அது வரைக்கும் நல்லது. ஏன்னா அக்கார்டிங் டு சினிமாவை விட நம்ம வந்து நம்மளோட வாழ்வாதாரம் ரொம்ப முக்கியம். அதுக்கு அவர் முன்னாடி வந்திருக்க இன்னும் சந்தோஷமாக தான் இருக்குது. சினிமா விட்டு போனாலும் நம்ம நல்லது பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வந்திருக்காரு. அது ரொம்ப ஹாப்பி தான். அதுவும் அந்த காமராஜர் இப்போ அந்த பழைய பள்ளி குழந்தைகளுக்கு அவர் தான் முதல்ல உணவு திட்டம் கொண்டு வந்தார். ஆமாம், பேர் மாற்றிட்டாரு, பேரையே வச்சிருக்காரு. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதான் அவர் வந்து தன்னை பற்றி யோசிக்காமல் ஜென்ரலாக நம்மளுக்கு யார் யார் தொடங்கி வச்சாங்களோ அதனால காமராஜர் பேர் கொண்டு வந்தது அவரால் மட்டும்தான் முடியும். மற்றவங்களும் வந்தால் அவங்களே ஃபஸ்ட்டு செல்ஃபை வச்சுக்குவாங்க, அதை அப்படியே கொண்டு போவாங்க. ஆனால் இவர் அப்படி கிடையாது. எதுவுமே வந்து யார் இதை முதல்ல தொடங்கினாங்களோ அதை கொண்டு வந்திருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தா இவர் வந்து பொதுவாக தான் யோசிக்கிறார். ப்ரோ வருத்தமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்குது ப்ரோ. கடைசி படம் போட்டு கொளுத்திட்டாரு ப்ரோ. அதான் போகலாம் ப்ரோ. ஃபேமிலியோட சூப்பராக இருந்தது ப்ரோ. பயங்கரமான படம் ப்ரோ. படம்லாம் வேறு லெவல் ப்ரோ. என்னென்னா கடைசி படம் இருந்தனால கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்குது. தளபதியை கடைசியாக ஸ்க்ரீனில் பார்த்தாச்சு. ஃபஸ்ட் ஷோ பட்டாசு தூள் கிளப்பிட்டாப்புல. பிளாஸ்ட் தான் ப்ரோ. படம் சூப்பராக இருந்தது. எல்லாரும் அழுதுகிட்டே போகிறாங்க. எதனால? இல்லை லாஸ்ட்டில் ரொம்ப எமோஷனல் பண்ணிட்டாங்க. தளபதியோட லாஸ்ட் படம் அந்த பிரியமுடன் விஜய்னு போடும்போது எல்லாருமே டெவஸ்டேட் ஆகிட்டாங்க. என்ன பிரதர்? ஆமாம் பிரதர். ஆல்மோஸ்ட் தேட்டரே வந்து ஸ்டாண்டிங் ஓவேஷன் மாதிரி எல்லோரும் இருந்துச்சு நின்ட்டாங்க. அது ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. பார்த்தாலே தெரியுது. சூப்பராக இருந்துச்சு தலைவா. பாருங்க, ஃபேமிலியோட பாருங்க. என்னங்கய்யா? எல்லாரும் அழுதுட்டு போகிறாங்க. ஒன் லாஸ்ட் டைம் அவ்வளோதான். கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். வி ஆர் கோயிங் டு மிஸ் யூ ஆக்டர் தளபதி விஜய். கண்டிப்பாக படம் செம்மையாக இருந்துச்சுங்கன்னா எப்பயும் போல. ஆனால் என்ன லாஸ்ட்டு படங்கிற ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது, அவ்வளோதான். ஆனால் என் நன்மை கடைசி அரை மணி நேரம் அவன் கண்ணில் தண்ணி இல்லாமல் நான் பார்க்கவே இல்லை. அந்தளவுக்கு ஒரு மாதிரி நாங்கள் எப்பயுமே ஃபஸ்ட்டு பார்ப்போம் விஜய் படம்னாவே. இதுக்கு மேலே அது பார்க்க முடியாது. அது ஒரு ஃபீலிங்கு.